வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதை பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மத்திய அரசினோட ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போறோம். இது மீனவர்களுக்கு, மீன் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்கீம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வேற ஏதோ ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்கமிங் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி போடுறேன். வாங்க அந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா genreview.online அவங்க தான் இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. genreview.online ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட். இவங்க பல்வேறு ப்ராடக்ட் ஜென்யூனான ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏதோ பொருள் வாங்கலாம் ஃபஸ்ட்டு ரிவ்யூ தான் செக் பண்ணுவோம். அப்படியே நம்ம ஏதாவது பொருள் ஜென்யூனான ரிவ்யூ வேணும்னா இவங்களுடைய வெப்சைட் genreview.online அதுக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நேரடியாக கூட உள்ள போய் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமோட நேம் என்னன்னா பிரதான் மந்திரி மத்திய சம்ஜா யோஜனா. அதில் சார்பாக PMMSYங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அவங்க தான் இது செயல்படுத்துறாங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா மீன்பிடித்துறையிலே நிலையான மேம்பாட்டு மூலம் நிலப்பரிச்சை கொண்டு வருதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். இது மொத்த பட்ஜெட்டில் 20,000 கோடி அதனுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2021 நிதியாண்டு முதல் 2024-25 நிதியாண்டு வரை செயல்படுத்துகிறாங்க இந்த ஸ்கீமை. அது இல்லாமல் 2023-24 நிதியாண்டில் மீன் விற்பனையாளர்கள், மீனவர்கள் மற்றும் குறு மற்றும் சிறு தொழில்களுக்கு மேம்படுத்த இந்த ஸ்கீமு கீழே சப்ஸ்கீம் கொண்டு வராங்க. ஒரு புதிய துணை திட்டம் வர்றாங்க. அதுக்கு 6,000 கோடி ஒதுக்கி கேட்குறாங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா மீன்பிடித்துறையில் நிலையான மற்றும் சமமான முறையில் மேம்படுத்துறது தான் என்னுடைய நோக்கமாக்குது. அது மட்டும் இல்லாமல் மீன் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், கரெக்டாக அந்த லேண்ட் அண்ட் வாட்டரை யூஸ் பண்ணி மீன் உற்பத்தி திறன் மேம்படுத்த தான் நோக்கமாகுது. நெக்ஸ்ட்டு நவீனமயமாக்கிறாங்க. நெக்ஸ்ட் மீனவர்கள் மற்றும் மீன் விவசாயிகள் வருமானத்தை 8 இங்கே வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது நோக்கம். அது இல்லாமல் புதிய வேலைவாய்ப்பு உருவாக்குறாங்க இந்த ஸ்கீம் மூலிமா. நெக்ஸ்ட் விவசாயி GVA மற்றும் ஏற்றுமதி மீன்வளத்துறையில் பங்களிப்பை மேம்படுத்தல், ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இம்ப்ரூவ் பண்ணுற தான் நோக்கம். நெக்ஸ்ட் அடுத்த நோக்கம் என்னென்னா மீனவர்கள் மற்றும் மீன் விவசாயிகள் சமூக மற்றும் உடல் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வலுவான மீன் மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைக்கிறது. இதெல்லாம் இந்த ஸ்கீமோட நோக்கம். இந்த 7 இந்த ஸ்கீமோட நோக்கம். நெக்ஸ்ட் இலக்குகள். மீன் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனோட இலக்கு என்னன்னா 2018-19 13.75 மெட்ரிக் டன்னாக இருந்த மீன் உற்பத்தி 2024-25 ஆண்டுக்குள்ள 22 மெட்ரிக் டன்னாக உயர்த்தது இலக்கு. நெக்ஸ்ட் மீன் வளர்ப்பு மற்றும் உற்பத்தி திறனை தற்போதைய தேசிய சராசரியாக 3 டன்னிலிருந்து ஹெக்டருக்கு 5 டன்னாக உயர்த்தது. இப்போ ஹெக்டருக்கு 3 டன் இருக்குது. அது 2025 5 டன்னாக உயர்த்தது இந்த ஸ்கீமோட நோக்கம். நெக்ஸ்ட் உள்நாட்டு மீன் உற்பத்தி தனியார் நுகர் 5 கிலோவிலிருந்து 12 கிலோவாக அதிகரித்து. இதெல்லாம் மீன் உற்பத்தி மற்றும் உற்பத்தியோட இலக்குகள். நெக்ஸ்ட் வருமானம் மற்றும் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துறது அதனுடைய இலக்கு என்னன்னா 55 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் இதை மட்டும் உருவாக்குறது இலக்காக வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் மீனவர்கள் மற்றும் மீன் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இங்கே வேலைவாய்ப்பு வருமானத்தை இரட்டிப்பாக்குறது இதனுடைய இலக்காக இருக்குது. இதெல்லாம் வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய இலக்காக இருக்குது. நெக்ஸ்ட் பொருளாதார மதிப்பு கூட்டுறவு இலக்கு என்னன்னா 2018-19 7.22% அந்த GVA மீன்வளத்துறை பங்களிப்பு 2025 சும்மா 9% அதிகரித்து. நெக்ஸ்ட் 2018-19 46,550 கோடியாக இந்த ஏற்றுமதி வருமானத்தை 2025 1 லட்சம் கோடியாக உயர்த்தது இதற்காக வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் மீன்பிடித்துறையில் தனியார் முதலீடு மற்றும் தொழில் முனைவர் வளர்ச்சியை எளிதாக்குறது. நெக்ஸ்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் இழப்புகளை 20-25% 10% குறைக்கிறது. இதெல்லாம் பொருளாதார மதிப்பு கூடலுடைய இலக்காக இருக்குது இந்த ஸ்கீமோட. இந்த ஸ்கீமோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மீன் பிடி உள்கட்டமைக்கு நிதி வழங்குறாங்க. அது மீன் கட்டமைப்பு நிதி எதுனா மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறக்கு நிலையங்கள், மீன் சந்தைகள், மீன் தீவன ஆலைகள், மீன் பண்ணைகள் இதெல்லாம் அதுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் மீன் வள வளர்ப்புகளுக்கு நிதி உதவி வழங்குறாங்க. அடுத்தது மீன் வள வேளாண்மைக்கு உதவி வராங்க. நெக்ஸ்ட் மீன் பண்ணையாளருக்கு கடன் தராங்க. நெக்ஸ்ட் மீன் பொருட்கள் சந்தைப்படுத்தலுக்கு பல்வேறு ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் இதனுடைய நன்மைகள்.
இந்த 5 பாயிண்ட்டும் அதோடைய நன்மைகளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தகுதிகள் இதுக்கெல்லாம் யாருக்கு வந்து எலிஜிபிள்னா மீனவர்கள், மீன் பண்ணையாளர்கள், மீன் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள், மீன்வள மேம்பாட்டு கழகங்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அண்ட் ஜாயிண்ட் லேபர் குரூப்ஸ், இது இன் ஃபிஷரி செக்டார். அடுத்து வந்து மீன்பிடி கூட்டுறவுகள், மீன்பிடி கூட்டுறவு அமைப்புகள். 8 வந்து தொழில் முனைவோர் மற்றும் தனியார் நிறுவனங்கள். நெக்ஸ்ட் வந்து மீன் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் மற்றும் நிறுவனங்கள். அடுத்து SC ST, பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் அவற்றின் நிறுவனங்கள், மாநில மீன்வள மேம்பாட்டு வாரியங்கள். அடுத்து மத்திய அரசு மற்றும் அந்த நிறுவனங்கள். இதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு அவங்க எலிஜிபிள். இதில் வந்து பல்வேறு ஸ்கீம் இருக்குது, அவங்களாம் இது எலிஜிபிள். இது எப்படி விண்ணப்பிக்கலாம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மீன்வள அதிகாரிக்கு அவங்ககிட்ட போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஃபிஷரிஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்கள கான்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி விண்ணப்பிச்சிக்கலாம். ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்கள ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி வேறு ஏதோ உங்களுக்கு ஸ்கீம் பற்றி தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அப்கமிங் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். நன்றி, வணக்கம்.